ஏக்தா நகர் போயிட்டுருக்கோம். ஏக்தா நகர்லேருந்து வதோதரா போகணும். இதுதான் குஜராத். வெறும் காடாக இருக்குது. சுற்றி இப்போ ஏதோ மலைக்கு நடுவில் போயிட்டுருக்கு. பட் வெறும் காடு தான். கண்ணு கெட்டின தூரம் ஆனால் ஒன்றும் தெரில. ட்ரெயினில் எல்லாம் இறங்கிட்டாங்க மோஸ்ட்லி. நிறைய சுற்றுற அவசியம் இல்லை. ஸோ ஒரே இடம் தான். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரெஸ்ட் தான். இந்த ட்ரெயினில் தான் வந்தோம். இப்போ பார்த்தோன்னா கரெக்டாக ஏக்தா நகர் வந்துட்டோம். இப்போ தான் இறங்கிச்சு ட்ரெயின். நான் இங்கே ஒரு பிரச்சனை என்னென்னா இங்கே ரிட்டையரிங் ரூம் இல்லையா. ஸோ வெயிட்டிங் ரூம் இருக்குது. 2 ஹவர்ஸ்க்கு 10 rupees தான். பட் ஸ்டேஷன் நல்லா க்ளீனாக தான் இருக்குது. இங்கே எதுவும் வதோதராக ஃப்ரீ பஸ்ஸே இருக்குன்னுவாங்க. எப்படின்னு தெரியல. அது போய் பார்த்துட்டு என்னன்னு பார்ப்போம். இப்போ வந்து பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். எங்கே போகிறோம்னா ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டிக்கு. இந்த பஸ் வந்து ஏக்தா நகர்லேருந்து ஃப்ரீயாகவே இருக்குது. பட் என்ன கிளாஸ் ரூமில் இந்த பேக்கை வச்சுட்டு வரலான்னா அதெல்லாம் வெயிட் பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஸோ அதை தூக்கிட்டே வந்துட்டோம். அங்கே கிளாக் ரூம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம், அங்கே வச்சுருப்போம். ஃபுல்லாக காடு தான். இங்கே அந்த காட்டுக்கு நடுவில் இந்த ஸ்டாச்சு வச்சு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஆகிட்டாங்க. ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி வந்துட்டோம். இப்போ முன்னாடி போகிறதுலாம் வந்து இங்கே தோக்லாங்கிறது லோக்கல் ஃபுட்டாக. ஸோ அதை ட்ரை பண்ணலான்னு சொன்னார். நம்ம கூட தான் வராது, ஒரு சோலோ ட்ராவலர். டிக்கெட் நான் புக் பண்ணேன் ஆன்லைனில். காசு பிடிச்சிட்டான், ஆனால் டிக்கெட் புக் ஆகலை. அது என்ன பண்ணணும்னு தெரியல. இப்போ அந்த கிடைக்குமா இல்லைனா திருப்பி பண்ணணும்னு. ஸோ சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறோம். இப்போ நம்ம 3 பேர் ஆகிட்டோம். 2 பேர்லேருந்து தோக்லா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவோம். இதில் எல்லாம் போட்டிருக்காங்க. ஒரு மாதிரி சாட் நல்லா தான் இருக்குது. ஆனால் இதுதான் ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகே, நல்லா தான் இருக்குது. ஒரு லைட்டாக இருக்குது. சட்னி தொட்டு சாப்பிட்லாம். இந்த பண்ணுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. ஓகே, ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி உள்ளே வந்துட்டோம். உள்ளே அவ்வளோ கூட்டம் இல்லை. என்னென்னா இன்றைக்கி 2 டிக்கெட்டுக்கு பதிலாக 4 டிக்கெட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு டிக்கெட் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. இப்போ செகண்ட் டிக்கெட்டு 2வது வாட்டி பண்ணோம். பட் ஆனால் கடைசியில் 2மே அப்ரூவ் ஆகிடுச்சு. 760 லாஸ் தான். இருந்து அப்படியே உள்ளே வரும். அதெல்லாம் பயங்கர பெருசாக இருக்குது. அப்படியே போவோம். காலியாக தான் இருக்குது. இதுக்கு எதுக்கு எக்ஸ்பிரஸ் டிக்கெட்லாம்? என்ன நம்ம புக் பண்ண காசுக்கு ஜங்கல் சஃபாரி எல்லாம் சேர்த்து போயிருக்கலாம் போல இருக்குது. அதுதான் மிஸ் ஆகிடுச்சு. பரவாயில்ல, பயணங்களில் இது போல் நடக்க தான் செய்யும். பயங்கர பெருசாக இருக்குது. ஜாலியாக இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் செம்ம பெருசு. நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. என்னதான் காட்டுக்குள்ளே இருந்தாலும் பயங்கர வெல் மெயின்டைன்டாக இருக்குது. நல்லா வெல் ஆர்கனைஸ்ட் அண்ட் க்ளீன். நல்லா பயங்கர பெருசாக இருக்குது. இது அல்ட்ரா வைடில் இருக்குது. அதிலேயே இவ்வளோ பெருசாக இருக்குது. அம்மா, இந்த வழியாக தான் நம்ம மேலே போகணும். ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி. இந்த ஸ்டாச்சு எப்படி உருவாச்சுன்னு போட்டிருக்காங்க. ஸ்டாச்சு தான் வந்தோம். ஸோ செம்ம ஃபஸ்ட்டாக லிஃப்ட் 45th floor. 45th floor. Yeah. It's a 45th floor. Within few seconds மேலே வந்துட்டோம். ஸோ இங்கே உள்ளே போகிறோம். இங்கேருந்து தான் அந்த வியூ பாயிண்ட் பார்க்க போகிறோம். பயங்கரமாக கட்டியிருக்காங்க. ஸ்ட்ரக்சர்ஸ்
ஃபுல் டேம் வியூ. இதுதான் ரிசர்வ் ஆயிருக்கு. பயங்கரமாக இருக்குது. இங்கேருந்து கிட்டத்தட்ட 45th ஃப்ளோரில் இருக்கோம் நம்ம. 45th ஃப்ளோரில் வந்து ஃபுல் கேலரி. இதுதான் இந்த டேமு. இங்கேருந்து 45th ஃப்ளோரில் இருக்கும். இப்போ பார்த்தோன்னா ஃபுல் வியூ இங்கேருந்து பயங்கரமாக இருக்குது. இதுக்கு தான் வந்து நம்ம மேலெல்லாம் வந்துருக்கோம். இதுக்கு அடுத்து ஜங்கல் சஃபாரி இருக்குது. ஆனால் நம்ம ஜங்கல் சஃபாரி புக் பண்ணல. இந்த வியூவே பயங்கரமாக இருக்குது. இதுக்கு அடுத்து உள்ள கேலரி இருக்குது. இதை பார்த்துட்டு ஈவினிங் லைட் ஷோ. ஸோ வியூ பாயிண்ட் பார்த்துட்டு வந்துட்டோம். அங்கேருந்து இங்கே வந்தால் இது ஒரு ஏசி ஹால். இங்கே ஏதோ ஆர்ட் கேலரி இருக்குன்னு சொன்னாங்க. மேலே இருந்து முடிச்சுட்டு வந்துட்டோம். இது வந்து ஒரு ஆர்ட் கேலரி. நம்ம ஆரோவில்ல பார்த்த மாதிரி தான். எல்லாம் அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க. பழைய ஃபோட்டோஸ், இந்த ஹிஸ்ட்ரிஸ்லாம் சொல்கிற மாதிரி ஒரு கேலரி செட் பண்ணியிருக்காங்க. இந்தியா மூமெண்ட், ஸ்வராஜ்னா என்ன அதெல்லாம் போட்டிருக்காங்க. வாட் இஸ் ஸ்வராஜ், டிஃப்ரெண்ட் வெர்ஷன் ஆஃப் ஸ்வராஜ் எல்லாம் போட்டிருக்கு. லிஸ்ட் ஆஃப் ப்ரிகாஷன்ஸ் செலக்ட் தி கரெக்ட் ஒன். இங்கே வந்து குவிஸ் மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம ஸோ அந்த குவிஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணலாம். பொம்மை தானே பார்க்குறேன். ஆஹா, யா நோட்டீஸ். அந்த ஆடியோ ரூம் முடிச்சுட்டு திருப்பி கேலரிக்கு வந்துட்டோம். ஸோ இதோட அப்படியே எக்ஸிட் ஆக வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் இங்கே ஏதோ வியூ பாயிண்ட் இருக்குது. அங்கே போகலாம். ஸோ ஃபுட் கோர்ட் வந்துருவோம். இதான் ஃபுட் கோர்ட்டு. ஆர்டர் சம்திங். இது வந்து தாலி ரைஸ் வேணால் அதுக்கு எடுத்து வாங்கிக்கலாம். ஸோ நாங்கள் 3 பேர் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது ஜஸ்ட் 120 தான். அன்லிமிட்டடாக ரைஸ் ரொட்டி எவ்வளோ வேணுமோ வாங்கிக்கலாமா. ஸோ எவ்வளோ பரவாயில்ல. உள்ள டீ எவ்வளோ பரவாயில்ல. இதுலேயும் 2 ரொட்டி. இதை சாப்பிட தான் என்னால் முடியாது. ஸோ இதை ஒரு பிடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு போவோம். ஸோ இது இங்கேருந்து வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் இந்த பஸ் ஏறிட்டோம். இந்த பஸ் எல்லாமே வந்து டிக்கெட்டோட இன்க்ளூட் தான். நம்ம தான் 1க்கு 2 டிக்கெட் எடுத்தோம். வியூஸ்லாம் நல்லா இருக்குது. இந்த இடமே வந்து இதுதான் ரெடி பண்ணியிருக்காங்க. எக்தா நகர்னு பேர் வச்சு. இங்கே வர்றவங்கள தவிர வேறு யாருமே கிடையாது. இந்த பஸ் தான் வேலி ஆஃப் ஃப்ளவர்னு இங்கே இறக்கி விட்ருக்காங்க. எல்லாம் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. இந்த டைமை ஃபில் பண்ணுறதுக்கு எங்கே அப்படியே விட்டுருக்காங்க போகிறதுக்கு. இவ்வளோ பெரிய இடம் இருக்குது. பார்த்தா காலியாக இருக்குது. ஆனால் ஆளுங்க நிறைய பேர் வராங்க. வரலன்னு சொல்ல முடியாது. ஆனால் இவங்க ஒரு ப்ரிகாஷனாக கட்டியிருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு 20,000 பேர் வந்தால் கூட சமாளிக்கிற அளவுக்கு இந்த இடம் இருக்குது. இதுதான் டேம். நம்ம இங்கேருந்து பார்த்தாலும் சர்தார் வல்லபாய் பட்டேல் தெரிகிறாரு. டாலஸ்ட் ஸ்டாச்சு எங்கே போனாலும் தெரியுது. இதுக்கடுத்து கார்டன். இது வந்து டேம் வியூ. இது ஃபுல்லாக ஜங்கல் சஃபாரி.
நம்ம சஃபாரி வேணால் அதில் ஏறி போகலாம். இதுதான் வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ். இங்கே இவ்வளோ வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஊட்டி மாதிரி ஒரு செட்டப்பில் இருக்குது. இங்கேருந்து பார்த்தாலும் சர்தார் வல்லபாய் பட்டேல் தெரிகிறாரு. வெல் பிளான், வெல் ஆர்கனைஸ்டாக இந்த இடத்த பில்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது, ஒரு க்ரீனரியாக. ஸோ எல்லாமே நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே ஹீட் இருக்குது, இருந்தாலும் அப்பப்போ தண்ணி ஊற்றி பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதனால தான் ஃப்ளவர்ஸ்லாம் ஊட்டியில் இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே வெயில் தான், இருந்தாலும் அவ்வளோவா தெரியல. இது வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸுங்கிறத விட ஒரு ஸ்மால் கார்டன் இவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. அதனால மெயின்டைனும் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம அங்கே எதுவும் பண்ண முடியாது. இங்கே இருக்கும்போது கொஞ்சம் நமக்கு டைம் பாஸ் ஆகும். இங்கேருந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. இங்கேருந்து வல்லபாய் பட்டேலை பார்க்கலாம். நைஸ் வியூ. இங்கே வந்து இந்தியா மேப்பை வந்து அப்படியே வரைஞ்சிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தா தெரியும். Design this thing, I guess. So there were roses, that Bihar, Odisha, on the places what are Madhya Pradesh. ஓகே ஓகே. இப்போ இந்தியா மேப் மாதிரி வச்சுட்டு ஒவ்வொரு இடத்துல என்ன ஸ்பெஷாலிட்டியோ அந்த ஃப்ளவர்ஸ் வந்து அங்கே வச்சுருக்காங்க. இட்ஸ் a குட் திங். ஆனால் இது ஒரு போர்டு வச்சுருந்தாங்கன்னா எவ்ரி ஒன் கேன் நோட்டீஸ். இங்கே எல்லாமே காலியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் நிறைய பேர் இருக்காங்க. பட் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு கூட்டம் கிடையாது தான். எனக்கு தெரிஞ்சு இது லாஸ்ட்டில் தான் போயிட்டுருக்கோம். இந்த வியூ வேறு லெவலில் இருக்குது. இங்கேருந்து ஸ்டாச்சு அப்படியே சென்டராக தெரியுது. இது ஏதோ க்ளோ கார்டன் போட்டிருக்காங்க. நைட் லைட் போட்டு விடுவாங்க உங்களுக்கு. ஒன்றும் இப்போத்துக்கு க்ளோ ஆகலை, அதான் லைட் செட்டப் தான் இருக்குது. ஸோ லேசர் லைட் ஷோ இருக்கும் போல இருக்கு. சன் செட் ஆகுது. இந்த டைம் வந்து எப்போவுமே ஐஃபோன் வந்து சன் செட்டை பயங்கரமாக கேப்சர் பண்ணும். இந்த இடத்துலையும் அதே மாதிரி தான். ஒரு கோல்டன் கலரில் செம்மையாக இருக்குது. யாரும் இல்லை இங்கே, நம்ம தான். இதுதான் க்ளோ கார்டனா. நைட்டு லைட் இருக்கும் போல இருக்குது. வந்து பார்ப்போம். அது மேஸ் கார்டன். உள்ள மேஸ் மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க உங்களுக்கு. லெட்ஸ் ஹேவ் a லுக். இதில் வந்து திருப்பி நம்ம போகிறோம். எங்கே போக போகிறோம்னு தெரில. பஸ் வந்துருக்கு, நம்ம ஏறுவோம். திருப்பி இங்கேயே வந்து விட்டாங்க. ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக இங்கேயே போய்டும். அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தோம்னா. தட்ஸ் இட். இப்போ மணி வந்து 6 ஆகிடுச்சு கரெக்டாக. இந்த லேசர் ஷோ வந்து இங்கே ஹெலிபேடில் தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் எப்படின்னு தெரியல. மணி 5:58 6 ஆக போகுது. நைட் லைட் போட்டாங்கன்னா இந்த இடம்லாம் பல பலன்னு இருக்குமா. நமக்கு வண்டியும் பிடிக்கணும், ட்ரெயின் பிடிக்கணும், டிக்கெட் எடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த லேசரை பார்த்துட்டு டேரெக்டாக நம்ம போட் பண்ண வேண்டியதான் ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி. இப்போ இருட்டானோன்னே இப்போ தான் லைட் போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி இங்கே ஃபுல்லாக லைட் போட்டிருக்காங்க. அங்கே டேமில் ஃபுல் லைட் போட்டாங்க. போடும்போது அது செமையாக இருந்துச்சு. அப்படியே ஒன்று ஒன்றா அப்படியே வாட்டர் ஃபால் ஆகும்போது போட்டது சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அதை கேப்சர் தான் பண்ண முடியல. இன்னும் நம்ம கிட்டே போய்ட்டு ஃபுல்லாக பார்ப்போம். லேசர் லைட் ஷோ நிறைய இருக்குது, பார்ப்போம்.